பிக்சர்ஸ் தேவைப்படும். அது போவாங்க. போலாமா போலாமா ஓடிட்டு தான் இருக்கு. போலாமா? வணக்கம் நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் ஆக்சுவலாக வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது எனக்கு முன்னாடி நடந்த சம்பவம். சென்னையிலேருந்து ஒரு கார் மாதிரி போயிட்டுருக்கு. மணி இப்போ கரெக்டாக ஒரு 5:30 தான் இருக்கும். டிரைவர் வந்து நல்லா பேசிட்டு வந்திருக்காங்க, ஃபேமிலியாக வந்திருக்காங்க. ஆனாலுமே ஓன் டிரைவர் லேசாக தூக்கத்தில் அசந்துட்டார். அசந்தில் என்னாச்சு சார், அந்த லைட்டு காமிங்க. அந்த ரைட் சைடு அந்த இது இருக்கு இல்லையா, அந்த மீடியேட்டர், அந்த இது வாலில் ஃப்ரண்ட் டயரும் பேக் டயரும் அடிச்சிருக்கு. அட்ட டயத்தில் அடிச்சதுல இது டியூப்லெஸ்ன்றனால ரெண்டுமே ஃபஸ்ட்டு ஓட்டையாயிருச்சு. ஆனால் காருக்கு எந்த சேஃப்டியும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. உள்ளே உட்காந்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஃபுல் சேஃப்டி. பாருங்களேன், இந்த வண்டி வந்துட்டு ஹுண்டாய் அல்கசார் வண்டி. பாடி வெயிட்டு ஹைரன் மாடலு. கண்ணு முன்னாடி நீங்களே பார்க்குறீங்க. இதே லைட் வெயிட் ஒரு வெஹிக்கிளாக இருந்து இந்த மாதிரி அடிச்சிருந்தாங்கன்னா என்ன வேணா இருந்திருக்கும், அப்ஸ்கண்டாக இருக்கும், என்ன வேணா இருக்கும். ஃபுல்லாக வண்டியை பாருங்கள், காமிங்க பிரதர், எவ்வளோ சேஃபாக நிற்கிது பாருங்கள். இப்போ இதுக்கு வந்து மெக்கானிக் கால் பண்ணியிருக்கோம். நம்ம பாலாஜி வந்துட்டு இருக்காப்ல. இதுக்கு முன்னாடி நம்ம ரெகுலர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. செல்லா கார் கேர்னு சொல்லிட்டு மதுரை ஒத்தக்கடைக்கு பக்கத்தில் நம்ம சம்பவம் நடக்குது. அல்ட்ரா காலேஜ் இருக்குல்லையா, அதுக்கு ஏற்றாப்புல செல்லா கார் கேர்லேருந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கான சொல்யூஷன் வந்து டயர் தான் மாற்றணும். பிரதர் இந்த டயர் காமிங்களே. இது பேக் வீல் ஓட்டை பாருங்க, ஃப்ரண்ட் வீலு ஓட்டை பாருங்க. இது ரெண்டு மட்டும் தான். இந்த ஃப்ரண்ட்ல மட்டும் கொஞ்சம் தேஞ்சிருக்கு, இங்க பாருங்க, லேசா அவ்வளோ. மற்றபடி காருக்கு எந்த டேமேஜும் கிடையாது. பாருங்க, கார் அது பாட்டு ஃபுல் சேஃப்டியாக நிற்கிது. அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே ஃபுல் சேஃபாக நிற்கிறாங்க. எல்லாருமே ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்காங்க. ஆமாம். ஸோ வண்டி வந்து இப்போ சைடு இண்டிகேட்டர் போட்டு நிப்பாட்டிருக்காங்க. பாருங்க, இதில் நீங்கள் இப்போ லெசன் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா பாருங்க, இந்த பக்கம் பைபாஸில் இப்போ வந்து இது சென்னை. இப்போ நீங்கள் பார்க்குறது சென்னை ஏரியா. பொதுவாகவே இந்த மாதிரி பைபாஸில் எல்லாருமே அபவ் 100 120 வராங்க. இந்த காரெல்லாம் பாருங்க, பார்த்தீங்களா? இந்த ஸ்பீடில் போகிற ஒரு வண்டி இதில் இடிச்சு, இந்த கார்னரில் இடிச்சு எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் எவ்வளோ சேஃப்டியாக நிற்கின்றது நான் பார்த்ததுலேயே ஒரு பெரிய உலக அதிசயங்கிறது. எனக்கு என்னமோ உலக அதிசயம் மாதிரி தான் தெரியுது. அது அப்பா, இது வேற ஒரு காராக இருந்திருந்தால் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். உண்மையிலே இந்த கம்பெனிக்காரனுக்கு ஒரு பெரிய ராயல் சல்யூட். ஒரு ஃபுல் ஃபேமிலியுமே இது சேஃப்டி பண்ணியிருக்கு பாருங்களேன். பெரிய விஷயம். ஆக்சுவலாக இந்த இடத்துல சரியாக பேச முடியல. இப்போ செல்ல கார் கேர்லேருந்து ஒரு அண்ணாமலை அண்ணனும் பாலாஜி வந்துட்டாங்க, ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ அதை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு ஸ்டெப்னி உள்ளே இருக்குது, ஸ்டெப்னியை மாற்றணும். இன்னொன்று வந்து டயர் வாங்கிட்டு வந்து மாற்றணும். ஏன்னா ரெண்டுமே ஓட்டையாக இருக்கு இல்லையா. பாப்பா என்ன முடிவு எடுக்கிறான்றதை பார்க்குறேன், தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கேன். ஸோ இப்போ என்ன ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்கன்னா, பேக் வீலில் வந்து சின்ன ஓட்டையாக இருக்கு இல்லையா, இந்த பாருங்க, இப்போ சின்ன ஓட்டையாக இருக்குது. பாலாஜி பிரதர் வந்து கழட்டிகிட்டு இருக்காப்புல. இந்த சின்ன ஓட்டையில் பஞ்சர் கடையில் ஏதாவது பண்ண முடியுமா, பஞ்சர் கடையில் ஏதாவது டியூப் மாதிரி வச்சு சரி பண்ணிவிட்டு இப்போதைக்கு இந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணுறதுக்கு, ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்டெப்னி இருக்கு இல்லையா, ஸ்டெப்னியை இந்த டயருக்கு ஃப்ரண்டில் மாட்டிட்டு அந்த பேக் வீலில் மட்டும் ஒரு ஏதாவது டியூப் மாதிரி வச்சு ஏர் ஃபுல் பண்ணிவிட்டு இங்கேருந்து நகட்டிட்டு ஷோரூமில் போயிட்டு 2 டயரும் மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி பாலாஜி பிரதர் இப்போ ஸ்டெப்னி கழட்டிக்கிட்டு இருக்காப்புல. அதுதான் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம சேனலில் நிறைய இதில் இந்த பாலாஜி பிரதர் பேசியிருக்காரு.
ஒரு செல்ல கார்கருவுடைய தூண் பில்லர். இந்த சம்பவம் எங்கே நடந்துட்டு இருக்குன்னா, மதுரை ஒத்தக்கடைக்கு பக்கத்தில் அல்ட்ரா காலேஜ் இருக்கு. அந்த அல்ட்ரா காலேஜுக்கு எய்த்தாப்புல தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அளவில் இன்னைக்கு சனிக்கிழமை, அதனால வந்துட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை இந்த சம்பவம் நடந்திருந்தாலும் கஷ்டம், ஏன்னா லீவு நாள் பெரும்பாலும் வரமாட்டாங்க. அதே மாதிரி இந்த காருக்காரங்க நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கனால எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக நடந்துகிட்டு இருக்கு. அது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தானேம்மா? அது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அளவுக்காக போடுறது தானே? நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். பைபாஸில் ஓட்டும் போது இந்த விஷயம் வந்து டிரைவர்களுக்கு இல்லை, கார் ஓனர்களுக்கு. டிரைவர் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்களா, நீங்கள் என்ன செய்யணும்னா, டிரைவர் ஒரே ஸ்பீடில் தான் வருவார். 100 120 மீட்டர்மெண்ட்டே வர்றாரு வச்சுங்களேன். அப்போது டிரைவருடைய பார்வை ஃப்ரண்ட் மிரரில் பார்க்குறாங்களா, சைடு மிரரை பார்க்குறாரா, தலை திரும்புதா அப்பப்போ, அதை பாருங்க. அவர்கிட்ட பேசிக்கிட்டே வரணும், அது ஒரு பக்கம். இருந்தாலும் அந்த ஒரே ஸ்பீடில் போகிறது தாளாட்டுற மாதிரியே இருக்கும், தொட்டில் ஆட்டுற மாதிரியே இருக்கும். அது உங்களுக்குலாம் சொல்ல மாட்டாங்க, டிரைவர் இந்த டிரைவிங் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். அப்போ தாளாட்டுற மாதிரியே இருக்கும், நீங்கள் பேச்சு கொடுத்துட்டே வரணும். அவர் கண்ணு பார்வை கான்சியஸாக சைடில் பார்க்குறாரான்னு பாருங்க. அப்படி இல்லை, அவர் ஒரே மூடில் போயிட்டு இருக்காருன்னா கண்டிப்பாக தூங்கிடுவார். அப்போ என்ன செய்யணும், தம்பி ஓரமான பாட்டுங்க, நான் யூரின் போய்க்கிறேன், அந்த சும்மா வேறு வழி இல்லை. உங்களுக்கு டிரைவிங் தெரியும்னா நீங்கள் மாத்திரை தம்பி நீங்கள் நான் வந்து ஓட்டிக்கணும்னா அவருக்கு இன்சல்ட்டாக நினைப்பாரு, புரியுதுங்களா? அவருக்கு அதை அசிங்கமாக நினைப்பாரு. அப்போ தம்பி ஓரமான பாட்டுங்க, யூரின் போய்க்கிறேன், நீங்களும் போயிட்டு வாங்க, அப்போ நடங்க, இந்தாங்க தண்ணி குடிங்க, பரவாயில்ல தண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் உட்காந்து வேற எதை பற்றியா பேசலாம். அவரை கான்சியஸாக கொண்டு வந்து இப்படி தான் மூவ் பண்ணணும். இதை தவறும் பட்சத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ இந்த கார் வந்து ஒரு 1/2 இன்ச்சு தான் அதில் இடிச்சிருக்கு, அதனால ஓட்டையோட போயிடுச்சு. 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு லேசா உள்ளே போயிருந்தா கூட என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். அப்போ இந்த ரோடை பொறுத்தளவுக்கு யாருமே சூப்பர் ஹீரோ கிடையாது. நான் அப்படிப்பா இப்படிப்பா, இந்த டீனேஜ் பசங்களாக இருக்கட்டும், நான் 200 கிலோமீட்டர் ஸ்பீடோட ஓட்டுவேன், என்னெல்லாம் நான் டிடிஎஃப் வாசன் மாதிரி ஓட்டுவேன் அப்படின்லாம் யாருமே சொல்ல முடியாது. அப்படி சொன்னவங்களாம் காணா போயிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த சம்பவத்தை வச்சு இந்த விஷயத்தை நான் இதில் பதிவு பண்ணிக்கிறேன். இப்போ பாலாஜி பிரதரும் அண்ணாமலை பிரதரும் டயரை எடுத்துகிட்டு பஞ்சர் கடைக்கு போயிருக்காங்க. போயிட்டு வரட்டும், என்ன நடக்குதுன்றதை அப்டேட் பண்ணுறேன். வாட்ச் பண்ணிட்டு தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இப்போது பாலாஜி ஒரு அண்ணாமலையும் போயிட்டு டயரை மாற்றி வந்திருக்காங்க. அந்த இன்னொரு டயரில் சின்ன ஓட்டையாக இருந்துச்சு இல்லையா, அதில் வந்துட்டு திங்கரிங் ஒர்க் மாதிரி ஏதோ ஒரு பேஜ் ஒர்க் மாதிரி பார்த்துட்டு இப்போ டெம்பரரியாக இந்த டயரை வந்து ஃப்ரண்டில் மாட்டிட்டு சிட்டிக்குள்ளே போயிட்டு புது டயர் மாட்டுற மாதிரி பிளான் பண்ணி இப்போ டயரை மாற்றியாச்சு. ஸோ இங்கே லைட்டிங் இல்லை, அதை தான் பார்க்குறீங்க. லைட்டிங் சுத்தமாக கிடையாது, ரொம்ப இருட்டாயிருச்சனால ஒன்றுமே தெரியாதுல்ல. ஓகே நண்பர்களே, ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன். தயவுசெய்து டிரைவிங்கில் அசால்ட்டே வேணாம், ஓவர் கான்ஃபிடென்ட்டும் வேணாம். இந்த அனுபவத்தை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர், தேங்க்யூ.